ஹாய் ஹலோ நண்பாஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜிடிஎஸ்எஸ் மும்பை எலிமினேட்டர் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒருத்தர் வந்திருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில். சில சூழ்நிலை காரணமாக நான் வர முடியாத நிலைமை வந்துச்சு. பட் ஐம் பேக். என்னன்னு வியூவர்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இல்லை, யாரும் விரும்பினாலும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஓகே, அவர் கொஞ்சம் அப்படி தான் யூவர்ஸ், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் பேசுகிறதே அப்படி தான். இவர் சொல்லுவாரு ஆடியன்ஸ்ல முட்டாப்பாரு. அப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மேட்ச், மும்பை வர்சஸ் ஜிடி, அம்பானி வர்சஸ் அடானி வர்சஸ் இல்லை அவ்வளோதானே. யாரெல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்க? அதே மறந்துட்டேன். நான் வந்து மும்பை சொன்னேன், அது ஞாபகம் இருக்கு. இவன் அண்ணாமலை மட்டும் ஜிடி சொன்னான்னு நினைக்கிறேன். ஆர்சிபி அவனும் ஜிடி சொன்னான். குஜராத் தமிழ் சொல்லிக்கிறேன். ஓகே, டாஸ் மும்பை தான் ஜெயிச்சாங்க. மும்பை ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தானுங்க. மும்பைக்கு வந்து ஆப்வியஸ்லி இன்னைக்கு ரிக்கில்டன் அண்ட் யார் ஜாக்ஸ் அவுட்டு. அதனால அவனுக்கு பதிலாக நம்மளோட பிதாமகன் பெர்ஸ்டோவையும் கீசன் அண்ட் இன்னொருத்தனையும் பாவா இருக்கிறாங்க. அண்ட் அவனுங்க டீமில் யாரா குசால் மெண்டிஸ், ஆப்வியஸ்லி ரியல் இம்பாக்ட் பிளேயர். ஆமா, பட்லர் பதிலாக குசால் மெண்டிஸ். அர்ஷத் கான் தூக்கிட்டாங்க. கரெக்ட். பேஸ்டோ அண்ட் ரோஹித் ஆப்வியஸ்லி ஓப்பனிங். அண்ட் ஐ திங்க் எப்படி சொல்றது, இதை வந்து டெலிகேட்டா 5 minutes later. நீ என்னைக்கு டெலிகேட்டா பேசுறது இல்ல, இது இப்படி எப்படி குருஜி சொல்லுவாங்க கரெக்டா. குருஜி அதாவது எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வரும். இது கனா இருந்துச்சு ஆசையால சொல்லுவாங்கல்ல, என் பெரிய பையன் தட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலியா அந்த மாதிரி ரெண்டு பெரிய பையங்களும் நீங்க தட்டி போட்டு வந்தானுங்க, மாசா அடிச்சு போயிட்டானுங்க. ஆமா ஆமா, அவனுக்கு ரெண்டு பேரும் வந்தாலே டூ பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்னு 5 for 2 இல்லைன்னா 80 for no loss அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 8 கேட்ச் விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேலேயே. அந்த அவன் பேர் என்னடா, கோட்ஸி தானே ஃபர்ஸ்ட் கேட்ச் விட்டவன். கோட்ஸி அவன் கூட சரி ஓகே ஒத்துக்கலாம். பின்னாடி ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு இருந்தார், ஸ்ரீலங்கன் இம்பாக்ட் பிளேயர் குசால் மெண்டிஸ். க்ளவுஸ் போட்டு பிடிக்காம 2 கேட்ச் விட்டான்னு நினைக்கிறேன்ல இன்னைக்கு. 2 கேட்ச் விட்டான் இன்னைக்கு. அண்ட் ரோஹித்துக்கு பார்த்தா சான்ஸ் கொடுத்ததுனால அவன் நல்லா தேத்திட்டான்டா ஸ்கோர். இன்னைக்கு 80 ரன்ஸ் அடித்தான். ஆனால் அதை நம்ம 80 for 3 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 வாட்டி ஓட்டி இருக்க வேண்டியது, அந்த 2 வாட்டி ஓட்டி இருக்க வேண்டியது. ஸோ அதனால் யா. அண்ட் சொல்லுங்கள், பேர்ஸ்டோ இன்னிங்ஸ் பற்றி நினச்சிங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் ஆடுறாரு, 1 year கழிச்சு. ஆக்சுவலா அப்படி ஆடிட்டு வரப்பனா நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆகும். அன்சோல்ட். அண்ட் இந்த 4 மேட்ச் ஆடுறதுக்கு அவனுக்கு 5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இன்னைக்கே ஆக்சுவலி நல்லா அடிச்சான். 200 ஸ்ட்ரைக் ரேட் மேலே ஆடினான். அண்ட் பவர் பிளேல பாலே வேஸ்ட் பண்ணாமல் பெருசாக ஆடினான். இப்போ பிரசித் கிருஷ்ணா போட்டு உரிச்சிட்டாங்க பர்பிள் கேப் ஹோல்டர் 2 ரூம் பாராம. சிராஜ் ஓகே. ஐ மீன் இதுக்கு முன்னாடி பிரசித் கிருஷ்ணா எல்லா மேட்சும் நல்லா போட்டுட்டு இருந்தான் ஆக்சுவலி. அண்ட் ஒரு மேட்ச் கூட சூப்பரா போட்டுட்டு இருந்தான் ப்ரோ. மேட்ச் கூட பார்த்தனா அவங்க எல்லா 230 அடிச்சிருந்தாலும் அவன் ரன் ரேட் வந்து 6. அவன் வந்து 24 ரன்ஸ் அந்த ஒரு மேட்ச் கன்சிடர் பண்ணிருந்தான். சோ 6 ஓவர்ல 70-80 ரன் கிட்ட வந்துட்டானுங்களே அவனுங்க. 80 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேல. அதுவே பயங்கரமான ஸ்டார்ட். ஸோ அங்கே நான் நினச்சேன் ஒரு 250 அடிச்சிருவானுங்கன்னு நினச்சேன். அண்ட் டு பி ஐ மீன் ரோஹித் இன்னிங்ஸ் நல்லா தான் ஆடினா. பட் தெரியல, எனக்கு என்னமோ ஸ்லோ ஆன மாதிரி தெரிஞ்சு. பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம். பேர்ஸ்டோவும் அவுட் ஆன அப்புறம் ஆக்சுவலி ஸ்கை கொஞ்சம் ரன் ரேட் வச்சு கொஞ்சம் தேத்திட்டு இருந்தான். அண்ட் ஸ்கை கொஞ்சம் நல்லாவே ஆடினா ஆக்சுவலி. அண்ட் ஸ்கை பற்றி ஒரு ஸ்டார்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வருஷம் எல்லா மேட்சுமே 25+ அடிச்சிருக்கான்ட்டு. ஸோ அன்ரியல் கன்சிஸ்டன்சி, கிரேசி கன்சிஸ்டன்சி. ரோஹித் சர்மா வேறு கரெக்டாக ஸ்லோவான அப்புறம் 100 கிட்ட போய் அவுட் ஆகி செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸாக மாற்றிட்டாரு அதை. ஸோ பிஆருக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிருச்சு இன்றைக்கி ரோஹித் சர்மா பிஆருக்கு. மழை என்னடா இது கோலி அவுட் ஆகிட்டான், ஆனால் நீங்கள் ரோஹித் அடிச்சிட்டான் பிளே ஆஃபில். அப்போ நான் என்னது இது, எனக்கு அது மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. எல்லா மேட்சும் கோலி அடிப்பான்னு எவரை எதிர்பார்ப்பீங்க? தெரிஞ்சுக்கங்க, வேர்ல்டு கப் சினாரியோஸ்னு வந்துட்டாலே ஒன்னு ரோஹித் அடிப்பான் இல்ல கோலி அடிப்பான். 2 பேரும் அடிச்சதா சரித்திரமே இல்லை ஒரு மேட்ச்ல. அது சரி. ஆக்சுவலி சாய் கிஷோர் நாளைக்கு டீசெண்டாக போலிங் போட்டார். அந்த ரன் போனார்.
ஆனால் அவன் 42 ரன்னே கொடுத்தான். பட் அவன் மட்டும் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நினைக்கிறேன். ஐயா ரெண்டு விக்கெட் எடுத்தாமா. அண்ட் ரஷீத் கான் ரொம்ப டிஃபென்சிவாக போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரன் கொடுக்க வேணாம்னு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பராக போட்டான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டான். செகண்ட் 2 ஓவர் எப்படியாச்சும் போட்டு முடிச்சிடணும், விக்கெட் எடுக்கிற மாதிரியே தெரில. அண்ட் அங்கே நம்ம திலக் வர்மாக்கு ஒரு செலக்ட் கொடுத்தோம் நம்ம ஆனஸ்ட்லி. நல்ல இன்னிங்ஸ் ஆனார் வந்து நடுவில் ஒரு 10-12 பால் தான் நினைக்கிறேன். டக்குன்னு நல்லா ரன் ரேட்டை இது பண்ணிட்டு அவனை டவுன் ஆர்டர் அனுப்பினாலும் பரவாயில்ல. ஆமாம்மா இன்னைக்கு ரொம்பவே நல்லா ஆனா ஆக்சுவலி. நான் நினைச்சேன் ஹர்திக் வந்துருவான்னு நினைச்சேன். ஆனால் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன் ஹர்திக் வந்துடலான்ட்டு. பட் திலக் வந்ததுக்கு வந்து வேலையாக பார்த்துட்டான் ஆக்சுவலி. நல்லாவே ஆடிட்டான். திலக் வரம் அவுட் ஆகிற அப்போவே ஸ்கோர் எவ்வளோ 194 இருந்துச்சு. அண்ட் 17.3 இருந்தானுங்க. அண்ட் அங்கேருந்து வந்து எவ்வளோ ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு 10 பால் நல்லா போட்டானுங்க ஜிடி போட்டு. கடைசியாக ஒரு ஆரம்பிக்கிறப்போ ஒரு 203 205 தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கோர். கடைசி ஒரு கோட்ஸே போட்டான் பாரு, நல்லா ஹர்திக் பாண்டியாக்கு போட்டு கொடுத்துட்டான். லாயல்டி டு மும்பை இந்தியன்ஸ். லிட்டரலி அதுதானே இப்போ இவனுங்க தோத்தது, அதனால தானே. பிரிட்டி மச் ஒரு 20 ரன் தானே. கேட்ச் ட்ராப் ப்ளஸ் இந்த ஓவர் சேர்த்தா ஒரு மொத்தமாக 30 ரன். நானும் மெயினாக ஃபீல்டிங்னால தான் அவங்க தோத்தாங்கன்னு சொல்லுவேன். அப்படி 3 கேட்ச்லாம் விட்டா பின்ன ஓகே. அண்ட் குஜராத் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன், 35 கேட்ச் விட்டுருக்கானுங்களா இந்த சீசன். அதான் ஹையஸ்ட் தான் இருக்கிற எல்லா டீம்லையுமே. வெயிட் பத்திரானாவே அதை தாண்டி இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எஃபிஷியன்சி ஃபீல்டிங் எஃபிஷியன்சி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க, குஜராத் செகண்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குஜராத் வந்து இஃப் அந்த மாதிரி கேட்ச் பிடிச்சா தே டோன்ட் டிசர்வ் டு பி இன் ஃபைனல்ஸ். ஆனால் என்னன்னு தெரியல இந்த சீசன் எல்லாருமே ஃபீல்டிங் கேவலமாக பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. வேர்ல்டு கிரிக்கெட் கிளாஸ் எப்படி இது குறைஞ்சிருச்சா? இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் ஹைட்டாக போனாலே பால் விட்டுறானுங்க. கடைசியில் ஹார்திக் பாண்டியா 3 6 அடிச்சு பூஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 250 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சான்னு நினைக்கிறேன். இந்த சீசனே ஹார்திக் பாண்டியா ஃபுல்லாவே ஆன் கேம்ல தான் இருந்தான். ஆமாம், போன சீசன் அவனை சுத்தடிச்சு விட்டதுக்கு வந்து இந்த வருஷம் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. இந்த சீசன் ஆரம்பமும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால வேற மறுபடியும் ஆரம்பிச்சானுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன் வந்து பவுலிங் சூப்பரா போட்டுட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் அப்படியே ரெண்டுமே இல்ல. அவன் ஐபிஎல்க்கு உள்ள வரும்போதே அவன் வந்து சம ஃபார்ம்ல வந்தான். இந்தியாவுக்கு செம்மையா அடிச்சு கொடுத்துட்டு இருந்தான். சம ஃபார்ம்ல இருக்கான், பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி. நேஷனல் டீம்னு பார்த்தோன்னா எப்பயுமே ஹார்திக் எப்படியாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல இருந்த வரைக்கும் அவன் நல்லா ஆடாமல் இருக்கிற பீஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. ஒன்றா இன்ஜுரி ஆகி வெளியே இருப்பான், இல்லைனா அவன் இருந்தால் நல்லா ஆடிடுவான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மும்பையில் வந்துட்டு ஹார்திக் போன வருஷம் ஆடாததுக்கு வந்து வேறு நிறைய ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நீ ஹார்திக்காக மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. சில பல அரசியல்லாம் நடந்துச்சு உள்ள. 228 என்ன ப்ரான்ச்சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜிடி அடிப்பானுங்களா? நானாக சத்தியமாக அடிக்க மாட்டாங்க. 2 விக்கெட் இருந்தால் மேட்ச் முடிஞ்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பட் ஆனால் டி வாட் வெரி வெல் நீங்கள் நினச்ச மாதிரி 200 வாஸ் இல்லை 200னா கூட ஓகே, 200னா கூட அடிச்சிருக்கலாம். பட் எனிடே 210 220 மேல போச்சுன்னா எந்த ஸ்கோர் சேஸ் பண்றது கஷ்டம் தான். என்னடா எல்லாரும் ஆக முடியுமா? ஆமாடா, ஜிடி ஒரு கப் வச்சிருக்கானுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வழக்கம் போல அவர் பேர் என்னடா அந்த அவர் ஐயோ சுமன் கில். அவர் வந்து பிரின்ஸ் கிங் ஆஃப் அஹமதாபாத் ஃபிளாட் ட்ராக் புள்ளி வந்து ரெட் பால் ஆடி பால் வந்து எகராதுன்னு நினைச்சிட்டாரு. ஆமாம்மா, ரெட் பால்லையும் ஆடலையே அவர். கில் வந்து பால் கொஞ்சம் ஸ்விங் ஆனே ஓகே டூ மச் டான்னு சொல்லி அவுட் ஆயிட்டான். அண்ட் ரிவ்யூ வேற எடுத்துட்டு போயிட்டான். அவர் ஹெசிடேஷன் கூட அப்படியே டக்குன்னு பேட்ல அடிச்ச மாதிரி டக்குன்னு எடுத்தான். என்ன குருஜி கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? வெள்ளு மேல வன்மத்தை கொட்டுனா என்ன கூப்பிட்டுருவீங்க? இருந்தாலும் கொட்டுவாங்க மேல. ரெஸ்பான்சிபிலிட்டின்ற பேச்சுக்கே இடம் இல்ல போல. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்விங் ஆகும்னு தெரியும். எவனாவது அந்த மாதிரி ஒரு அக்ராஸ் தி லைன் ஷாட் ஆடுவாங்களா? அதுவும் ட்ரெட் போல்டுக்கு நல்லாவே ஸ்விங் ஆகும் பால். அண்ட் பட்லர் வேற இல்லைன்னு தெரியும். கொஞ்சமாச்சு பொறுப்பாடி இருக்கலாம். எனக்கு என்ன கில் ஒரு கிளச் இன்னிங்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆன மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு கடைசியாக ஆர்சிபி கூட ஒரு 100 போட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிளே ஆஃபில். இதுக்கு முன்னாடி காபா ஞாபகம் இருக்குது, ஒரு கிளச் பண்ணான். அவனும் 90 சம்திங் அடிச்சான். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த எந்த ஐசிசி ஈவெண்ட்லையுமே வேர்ல்ட் கப் ஃபைனலில் அவுட் ஆகிட்டான். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஓடியில் நல்லா ஆவரேஜ் வச்சிருக்கான். பட் கிளச்சுன்னு பார்த்தா எனக்கு அதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தான். யாரு குசல் மெண்டிஸ் 2 6 அடிச்சோடனே நான் கூட ஓகே ஏதோ பெரிய பிளேயர் தான் போல. அண்ட் கடைசியில் ஹிட் விக்கெட் ஆகிட்டான். அது கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு பார்க்க. பட் அதுக்கப்புறம் நம்ம 2 தமிழ் பசங்க
வாஷிங்டன் சுந்தர் and சுதர்ஷன் சுதர்ஷன். யாருடா அவன்? சுதர்ஷன் ஆனா மனுஷனா இல்லடா அவன். நான் இதுக்கு தான் ஆடினே இருப்பேன். அப்படின்னு அதான். ஆமா லிட்டரலா சுதர்ஷனை பார்த்தா ஒரு No ugly shots. கோலி மாதிரி தெரியுதுடா. அதே கோலி மாதிரி கோலியோட அதே கிரவுண்டட் ஷாட்ஸாக ஆடுறான் அண்ட் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஆடுறான். ஸோ அப்போ தான் தோணுது லைக் கோலி இவ்வளோ நாளாக ஸ்கேம் பண்ணி சுற்றிட்டு வந்திருக்கானா இல்லை வந்துட்டு இல்லை எப்படி சொல்கிறேன்னா ஆடிட்டு இருந்தான். அவன் அவுட் ஆன விஷயத்துல அவனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். யா அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விக்கெட் ஆக வேண்டிய பாலே கிடையாது அது. அவன் இருந்த ஃபார்முக்கு வந்து அடிச்சு முடிச்சிருக்கலாம் ஆக்சுவலி நினச்சிருந்தான் மேட்சை. பட் ரன் ரேட் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஆனால் அப்போ அவன் அவுட் ஆகிறப்போ பட் அவன் நின்று முடிச்சு கொடுத்துருக்கலாம் மேட்சை. வாஷிங்டன் சுந்தர் பற்றி சொன்னோன்னா நல்லா சப்போர்ட் பண்ணான் ப்ரோ. அவன் வந்து அவனுக்கு அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா அழகாக ஒரு ஓவருக்கு பவுண்டரி எடுத்து 10 runs ஒரு 10 to 13 runs ஒரு ஓவர் அழகாக அடிச்சிட்டு இருந்தாங்க கரெக்டாக. அந்த 10th 11th ஓவர்லாம் ஃபர்ஸ்ட் 4 பால்ல பவுண்டரி வரல. ஆனால் கடைசியா சுந்தர் முடிக்கும் போது கரெக்டா ஒரு 4 ஒரு 6 முடிச்சு கரெக்டா அந்த அதே மாதிரி 11.2 ஓவர்ஸ்க்கு பார்க்கும்போது 2 பேரும் 120ல இருந்தானுங்க. 15.4 ஓவர்ஸ்க்கு பார்க்கும்போது 2 பேரும் 160ல இருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இவங்களுக்கு அதிகமா விழுந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டாட் படி பார்க்கும்போது கூட இவனுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வீணும் மும்பையோட மிடில் ஆர்டர் எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். ஆனால் ஜிடியோட மிடில் ஆர்டர் எவ்வளோ கொஞ்சம் நாட் டெஸ்டட் இருக்குங்கிறதுனால அங்கதான் அந்த டிஃபரன்ஸே. அதை விட வந்து அந்த டெட் பவுலிங்க்கு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அவ்வளோ டெட் பவுலிங் இருக்கிற மாதிரி தெரியல. பட் மும்பைக்கு வந்து பவுலர் பும்ரா நேம் இஸ் எனஃப். அந்த விஷயத்த அர்த்திக பாராட்டலாம்ல ஆக்சுவலா. ஏன்னா லைக் நான் நினைச்சிட்டு இருந்தேன் 2 ஓவர் 4 ஓவர் கடைசியில போடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா இவங்க 2 பேரும் செட்டில் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவனை போல்ட்டை கொண்டு வந்தான். போல்ட்டை அடிச்சிட்டான்னே அடுத்த ஓவரே பரவாயில்ல பும்ராவை கொண்டு வந்துடலாம், ஒரு ஓவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். ஆமா அந்த பும்ரா வாஷிங்டன் எடுத்த ஓவர் வந்து செம குரூஷியலான ஓவர். செம்ம பால் ப்ரோ. அது அன்பிளேயபிள் டெலிவரியில கரெக்டா இவனை படுக்க வச்சு கை மசாஜ் வேணும்னு சொல்லிட்டு நடுவில் படுத்துட்டான். ஆமா கரெக்டா நல்லா பண்ணானுங்க. அண்ட் பும்ரா அது என்ன ஸ்கை சொன்னாலுமே ஆனால் பும்ராவோட ஜீனியஸ் ப்ரோ. அந்த ஓவர் வந்து யார்க்கர் ஆஃப்டர் யார்க்கர் எவனாலையும் போட முடியல. முன்னாடி ஓவர் ஏன்னா போல்ட்டும் டீசெண்டாக யார்க்கர் போடுவான். அவன் ஒரு பால் போட்டான், அதுக்கடுத்து 2 பால் அவன் யார்க்கர் போட்டு 2 6 போயிடுச்சு. ஆமா அண்ட் பும்ராவை வந்து ஆடவே முடியல இன்னைக்கு வந்து ஆள் அப்படி போட்டான். அப்போ பார்த்தோன்னா ஒரு 10th ஓவர் கிட்ட மும்பை இந்தியன்ஸ் வந்து அவனுக்கு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணல. ரோஹித் சர்மா தான் ஃபீல்டிங் பண்ணிருந்தான். அண்டு இவனும் சாயும் வாஷிங்டன் ஆடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பயன்ட்டானுங்க, செமையாக பயன்ட்டானுங்க மும்பை. அங்கேருந்து ஜெயவர்தனே மலிங்காவும் இல்லை சொல்கிறானுங்க. அப்புறம் ரோஹித் சர்மா ஆமாம் ரோஹித் சர்மா ஸ்கையு அப்புறம் இன்னொருத்தன் யாரா ஹார்திக் ஆச்சு கேப்டன் வரேன் ஹார்திக் அவனுக்கு 3 பேரும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அண்ட் ஜெயவர்தனே பாலுக்கு பால் வந்ததோ சொல்லிட்டு இருக்கான் வெளியே இருந்து. ஆஷிஷ் நேராக மாறிட்டான் லிட்டரலாக ஒரு செகண்டு. அண்ட் லிட்டரலா பயந்தானுங்க செஞ்சுட்டு இருந்தானுங்களா, இது பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு சொல்லி. ஆமா லைக் லிட்டரலா பயந்தானுங்க மும்பை இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டே பண்ண நினைக்கிறேன் ஜிடி அப்படி ஆடுவானுங்கன்ட்டு. பாகுபேட்டை காட்டிட்டானுங்க பசங்க, தமிழ் பசங்க. ஓ தமிழ் தமிழ் என்ன புஷ் யாரும் மலிங்கானா அஸ்வானியா வந்து போட்டு கிளீனிங் கிழிச்சிட்டு இருந்தான். ஒரு 4 விட்டதுக்கு தானே அது. ஆமா ஒரே நல்லா போட்டிருப்பான். ஒரு பால் போட்டதுனால புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் செக்கிங் பண்ணி கரெக்டா போட மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ யா அண்ட் எதை சொல்கிறது ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து பயன்ட்டானுங்க. அண்ட் அப்புறம் என்னடா வாஷிங்டன் அவுட் ஆனவே அவன் தான் ருதர்ஃபோர்டு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணான். அவன் வந்து யூஸ்வலாக பவர் யூஸ் பண்ணாமல் கிளாஸாக ஒரு 3-4 4 அடித்தான். அவன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணான். க்ளீசன் அடிச்சான்ல, க்ளீசன் தான் அடிச்சான். ஆமாம். அண்ட் அங்கே நம்ம ஷவுட் அவுட் கொடுக்கணும், அஸ்வினிக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓவர் சூப்பராக போட்டான். 18th ஓவராக என்ன ஓவர்னு ஞாபகம் இல்லை சரியா. அதுக்கும் முன்னாடி எனக்கு ஒரு 18th ஓவர் பும்ரா போட்டான். 17 தான் இருக்கும் நினைக்கிறேன், 16 or 17 இது. அதில் ஏதோ ஒரு சூப்பராக போட்டான். ஒரு 6 ரன்னோ 7 ரன்னோ தான் கொடுத்தான். அண்ட் லைக் அவனுங்களுக்கு ஒரு அது கேம் விட்டு மொத்தமாக தூக்கிட்டான் கேமை லிட்டரலாக. அண்ட் அங்கே தான் ஹார்திக் பண்ணது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, they needed 48 to win from 3 overs வேணுமோ. அப்போ கரெக்டாக பும்ரா எடுத்துகிட்டு வந்துட்டான் உள்ள கடைசி 2 ஓவருக்கு வைக்காம அழகாக எடுத்துகிட்டு வந்து
கேமை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படியே. அண்ட் அப்பயும் தமிழ் கமெண்ட்ரியில் ஜிகா சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி, இல்லை நானாக இருந்த பும்ரா கொடுத்துருக்க மாட்டேன்ட்டு. அதனால தான் அவன் கமெண்ட்ரி பண்ணிருக்காரு, அவன் கேப்டன்சி பண்ணிருக்கான். புஷ சொல்கிறாக்கா தமிழ் கமெண்ட்ரி பற்றி ஒரு 2 வார்த்தை. நானே ஒரு 2 வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். மேட்ச் முடிஞ்சிச்சு ஆப்வியஸ்லி. மும்பை வந்து அடுத்து யார் கூட? பஞ்சாப் கிங்ஸோட. கண்ணா ப்ரெடிக்ட் பண்ணுங்க கண்ணா. அவனை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், பக்கத்தில் ஒருத்தா கண்டா நான் ப்ரெடிக்ட் பண்ணுவான். அவர் பேர் எல்லாம் சொல்ல மாட்டாரு. வியூவர்ஸ்க்கு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறேன். ப்ரெடிக்ஷன்ஸ் ஐ திங்க் பிபிகேஎஸ் மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க அண்ட் அது ஒரு ரீமேட்சா நடக்க போகுது. ஆர்சிபி vs பிபிகேஎஸ் திரும்ப. சோ கிங்ஸ் 11 ஆல்ரெடி 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க போல மும்பை இந்த இதுலயா இருக்கலாம். சோ இது தேர்ட் டைம் கிங்ஸ் 11 தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் போலோ. குருஜி சொல்லுவான் பாரு ஒன்று. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, ஃபைனல்ஸ் வந்து ஆர்சிபி vs எம்ஐ, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஏன் சொல்கிறேன், ஃபைனல்ஸ் ஆர்சிபி vs மும்பை. சுகி எனக்கும் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ரீசெண்டாக ஃபார்ம் வந்து இந்த பழைய ஆர்சிபி ஜெர்சி போட்டிருக்காங்க, விஜய் மல்லையா ஒன்று போட்டுருக்கேன். நான் வந்து பெங்களூரு எஃப்சி ஜெர்சி போட்டிருக்கேன். ஒன்லி டீம் இன் பெங்களூர் ஹேவ் டைட்டில் அடா இது. இதில் வந்து அவங்க டிஃபோ ஃபார்வர்ட் கிளப் அந்த மாதிரி எஃப்சினா என்ன ப்ரோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே. சுந்தர் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அவரால் ஒரு 50 போட முடியல, பட் ஸ்டில் ஹி ப்ளே தி கேம். அதான் முக்கியம். ஹி ப்ளே தி கேம். பேட் பிளேஸ் ஒன் யாரா 17 ரன் கொடுத்திருக்காங்க. 18 எக்கானமி அவனா கண்டுபிடிச்சலாம். கோட்ஸே யா தட் கை பர்ஃபெக்ட்டா சொல்லிரு. ஆக்சுவலி காந்தியா கொன்ன ஒரு பேர் கோட்ஸ். ஃபன் ஃபேக்ட் ஆஃப் தி ஓ சோ கோட்ஸே வந்து குஜராத் பண்ணிட்டாரு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எனக்கு ராணா சர்மா செட் வெரி ஸ்லோ. 21 பால் 40 ரன் பண்ணிட்டாரு. 22வது பால் அவுட் ஆயிட்டாரு. என்ன புண்டைய கண்டுபிடிச்சீங்க? சோ எனக்கு கில் மேல தான். ஏன்னா வெறும் அவுட் ஆனது மட்டும் இல்லாம கேப்டனா பின்னாடி பட்லர் இல்ல தெரிஞ்சுட்டு போயிருக்கணும். பிளஸ் அந்த ரிவ்யூவையும் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் குட் பும்ரா. 4 ஓவரில் மேட்சே அப்படியே மாற்றிட்டான். அவன் 4 ஓவர் இருந்தால் வச்சு எக்கனாமி 6-7 முக்கியமாக விக்கெட்ஸ் எப்போ எடுக்கணும் அப்போ கரெக்டாக எடுத்து விட்டுறான். ஸோ ஒரு நம்பர் 1 ரிலையபிள் பவுலர். ஸோ அப்சல்யூட் குட். ஸோ இன்றைக்கி அதை காமிச்சான் ஏன்னு சொல்லிட்டு. கிளச் பிளேயர். ஸோ அதனால் பும்ரா தான் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச். வன்மம்னா எனக்கு வந்து குசால் மெண்டிஸ். என்ன 2 கேட்ச் க்ளவுஸ் போட்டுட்டு நீ எப்படி அதை விடலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் கூட ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நல்லா ரெகுலேஷன் கேட்ச் தான், அதெல்லாம் மிஸ் பண்ணனா ஐ டோன்ட் நோ. அது அப்புறம் பேட்டிங்கில் நல்லா ஆடிட்டு இருந்தேன், போய் ஹிட் விக்கெட் ஆடி அவுட் ஆறானா அதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஜாஸ் பட்லரோட ஷூஸை ஃபில் பண்ணுறது கஷ்டம் தான், பட் அதுக்குன்னு நீ நெகட்டிவாலாம் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு பெஸ்ட் பிளேயர்னா இன்னைக்கு ஆப்வியஸ்லி பும்ரா தான். அதாவது எல்லா கேப்டனுக்கும் வந்து ஆக்சுவலா இப்படி ஒரு பவுலர் வேணும்னா விக்கெட் வேணும், ரன்னை நிப்பாட்டணும், வாடா வந்து போட்டு போடலாம்னு சொல்ற மாதிரி பும்ரா இருக்காங்க. போத் ஃபார் இந்தியா எம்ஐ. ஸோ பிரசித் கிருஷ்ணா அப்படி இருந்தான் கில்லுக்கு, பட் அதுதான் எல்லா மேட்சும் எல்லாருமே முடியாது. பட் எப்படி அவ்வளவு கன்சிஸ்டன்டா அதை பண்றாங்க புரியல. That's why he's the GOAT. Yeah. For your information, நீ அவர் கோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்ல கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வரணும்னா எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். யாரா இருக்கா இந்தியன் கிரிக்கெட்ல இவ்வளவு நல்ல ஒரு பவுலர் இல்ல, சும்மா ஜெனரல் ஓவரால் பிளேயராவே சொல்றேன். ஒரு கோட்டா வரது எனக்கு நான் பும்ராக்கு தான் கொடுப்பேன். ஐ மீன் சில பேர்லாம் இருக்காங்க. அஸ்வின் கோட் தெரியுங்க கூடாது. யா இட் ஹஸ் கோட் அஸ்வின் and Dhoni obviously testing the patience good.
குருஜி வன்மம். வன்மம் கில். ஸோ நான் சொல்லணும்னா ஐ திங்க் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அஸ்வினி சொல்லுவேன் ப்ரோ. அஸ்வினி ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அடிஷன், நல்ல இம்பாக்ட் பிளேயர், நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர், நல்ல சூப்பராக போட்டாலும் இன்னைக்கு. அண்ட் ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணான் ஆக்சுவலி அஸ்வினி. ஆமாம். அண்ட் ஆக்சுவலி எனக்கு இன்னும் மும்பையோட லைனப்பில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. நம்ம கிளீசன் ஆடவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கிளீசனுக்கு பதிலாக எதுக்கு அத்தனை சீமர் ஆடுவானுங்கன்னு தெரியல. வேறு யாராச்சும் ஓவர்சீஸ் பிளேயர் வச்சு தான் அவனுங்களை ஆடலாம். வேறு வச்சிருக்கானுங்களான்னு தெரில. பட் யா. அண்டு வன்மம் யார் சொல்லலாம்? சாண்டர் யார் போட்டான்னு தெரியல அந்த லிஸ்ட்டில். எனிவேஸ் யாரை வன்மம் சொல்லலாம் இன்னைக்கு? என்னடா ஐஜிடி பிளேயர் ஞாபகம் வர மாட்டான். நீங்கள் பிரசித் கிருஷ்ணா சொல்லலாம். ஆனால் இது ஃபுல்லாக நல்லா போட்டிருக்கானே. ஆமாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு என்னது வன்மம் வந்து மலிங்கா ப்ரோ. ஒருத்த மேலே தேவையில்லாம வன்மத்தை கூட்டிகிட்டு இருந்தான். நான் வந்து நல்லா தான் போட்டேன். ஒரே ஒரு 4 மட்டும் போயிடுச்சு. கிளீசன் தான் நினைக்கிறேன். கிளீசன் பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் முன்னாடி. அஸ்வினியா. ஸோ அஸ்வினியை போய் ஓவராக கத்திட்டு இருந்தான். ஸோ தேவைப்புண்டா இல்லாமல் வேலை தான் அது. அதுதான் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் அந்த ஆக்ஷன் இல்லை. ஸோ எல்லாருமே அப்படி போட முடியாது. ஸோ யா மலிங்காவை சொல்கிறேன் இன்னைக்கு. நண்பா, இன்னைக்கு நம்ம ரோஹித் சர்மாவை பற்றி பெருசாக எதுவும் பேசவே இல்லையே. நம்ம ஹிட் மவுண்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? புஷ்கரன் சொல்லுங்க. இல்ல, ரோஹித் சர்மா பத்தி சொல்லணும்னா அவர்தான் the only player who has 6 cups, 6 IPL cups. அந்த ஐபிஎல்லுமே ரோஹித் சர்மா ஒரு ஹேட்ரிக் பண்ணார். So yeah, அவர்தான் the only player who has 6 IPL cups. அடங்கோத்தா அப்ப சொன்னா அதே வரமா. டேய் அவன் வாய் அடங்கா.